அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தக்காளி தயிர் குழம்பு செய்வோம், வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா 2, இல்லை காரம் அதிகம் வேணுங்கிறவோ 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா மட்டும் 2 போட்டுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி வதங்கினா போதும். அப்புறம் ஒரு பெரிய சைஸு தக்காளி, அதை நல்லா நீட்டு வாக்கில் ஆஞ்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீட்டு வாக்கில் ஆஞ்சி நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம இதுக்கு கெட்டி தயிராக 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அப்படியே ஊற்றிடணும். அப்படியே ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தயிரை ஊற்றணும். தயிரை ஊற்றி அப்படியே நல்லா கிளறணும். கிளறுனா அழகாதிய தயிர் தக்காளி கிரேவி அப்படியே கிடச்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சகுருக்கு ரொம்ப வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அதோடு நான் பெரிய இறால் எடுத்து வச்சுருந்தேன். அதை எப்போதும் போல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பிரட்டி, அது பூண்டு இறால் வறுவல், அதை அப்படியே எண்ணெயில் வறுத்து நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுத்த பிறகு பூண்டு இடித்து வச்சு அதில் போட்டு, இது எங்கள் ஊரில் நாங்கள் அப்போலாம் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா செய்யும். அது மாதிரி செஞ்சேன். பூண்டை இடித்து நல்லா வெந்த பிறகு இதில் பூண்டு இடித்து போட்டுக்கிட்டேன். இந்த சகுருக்கு ஏதாவது பொரிச்சா தான் அந்த சாப்பாடு கொஞ்சோண்டாவது போகும். ஏதாவது பொரிக்கணும், ஒன்று இறால் பொரிக்கணும், ஒன்று மீன் பொரிக்கணும், இல்லை கறி பொரிக்கணும், கோழி பொரிக்கணும், இல்லை உருளைக்கிழங்கு பொரிக்கணும், வாழைக்காய் பொரிக்கணும், எதாக இருந்தாலும் பொரிக்கணும். பொரிச்சா தான் அது நம்மளுக்கு சாப்பாடு கொஞ்சமாவது உள்ளே போகும். அப்புறம் ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, பெரிய கத்திரிக்காய், அதை எடுத்துக்கிட்டேன். அது தயிர் குழம்புக்கு கத்திரிக்காய் வறுவலும் நல்லாயிருக்கும். அதை நல்லா ஆஞ்சி அதுக்கு நான் சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கிட்டு அதையும் கிளறிட்டு நல்லா தோசைக்கல்லில் அடுப்பில் போட்டு அதில் நான் வச்சு பொரித்து எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சகுரு உணவு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சகுரில் எதுவும் வறுக்காட்டி சாப்பாடே செல்லாது. எதுவாக இருந்தாலும் வறுக்கணும், பொரிக்கணும், அப்போ தான் கொஞ்சமாவது சாப்பாடு போகும். ஆனால் இந்த சகுருக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் வயிற்றுக்கு குளிர்ச்சி தரும். நம்மளுக்கு நோன்பு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். வேறு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நம்ம கடைசியில் கொஞ்சோண்டு தயிர் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லது. ஓகே, அப்படியே நான் கத்திரிக்காய் வறுத்துட்டு பால் அடுப்பில் போட்டுட்டேன் காஃபி போடுறதுக்கு. பால் பொங்கி வந்தோம், காஃபி போட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.